வரும். கர்த்தர் எனக்கான ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலம் வரும். அன்னைக்கு எப்படியாகிலும் தேவன் என்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதுனால அதை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த ஒரு பாடலை நம்ம பாடுவோம். நேற்று பாடின ஒரு பாடல், கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு பாடல். உங்களுடைய நம்ம சுச்சுவேஷனை யோசிச்சு நம்ம இந்த பாட்டை பாடணும்னா உண்மையாலுமே நமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாடலாக இருக்கும். விசுவாசத்தோடு கூட சேர்ந்து பாடுவோம். நம்முடைய கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலுமாக தேவன் மாற்றுவார். நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் பெருகும்படிக்கான கிருபைகளை செய்வார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எதிர்காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டலாமா? உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்து சொல்லலாமா? கூடாரத்தின் உன்ன சத்தத்தை உயர்த்தி முற்றிலும் மாற்றப்படும். என் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். விசுவாசத்தோடு பாடும்போது உண்மையாலுமே நீங்கள் வீட்டிற்கு போவதற்கு முன்பதாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷத்தை தேவன் தருவார். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நொறுங்கி போன உன் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நொறுங்கி போன உன் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலம் உண்டு. பாழாய் போன உன் வாழ்க்கையெல்லாம் திரும்ப விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுவார். விசுவாசத்திற்கு கூட நிச்சயமாகவே நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும். அது அற்புதமாகவே இருக்கும், நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். சோர்ந்து போன உன் முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். சோர்ந்து போன உன் முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். ஒடுங்கி போன நம்முடைய ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். எல்லாரும் உற்சாகமா சேர்ந்து நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். அது தேவனுடைய கரத்துல இருக்கிறது. எதிர்காலம் சீராக சிறப்பாக தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்யும். அந்த கிருபையை வாலிபர்கள் மேல பிள்ளைகள் மேல தேவன் நிலை மறுபடியும் தேசத்திலே ஓ தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிரு மறுபடியும் தேசத்திலே ஓ தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை. இப்ப சேர்ந்து நிச்சயமாகவே நடக்கும். அது அற்புதமாகவே இருக்கும், நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். உன் கூடாரத்தில் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தில் சிறையிருப்பு அது முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். நம் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். கடைசியாக
ஓ நிச்சயமாகவே நடக்கும், அது அற்புதமாகவே இருக்கும். ஓ நிச்சயமாகவே நடக்கும், அது அற்புதமாகவே நிச்சயமாகவே நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். ஓ நிச்சயமாகவே நடக்கும், அது அற்புதமாகவே இருக்கும். நல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டி தேவனுடைய நாம நிச்சயமாகவே காரியங்கள் நடக்கும். காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிற ஆண்டவர் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை உணர்ந்து அதை பாடி அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த ஒரு நல்ல ஒரு பாடல், மான்கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்களுக்காக நமக்கு நான் நன்றி சொல்ல. நல்ல ஒரு பாடல், நம்ம உற்சாகமா சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எத்தனை பேர் நல்ல உற்சாகமா பாடுவேன், நல்ல கரங்களை தட்டுவேன்னு சொல்லி ஒரு கையை அசைச்சு காட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல உற்சாகமா சேர்ந்து நம்ம தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி